burden unto Jesus, for he cares for you. Cast your burden unto Jesus, for he cares for you. Higher, higher, lift Jesus higher, higher. Higher, higher, lift Jesus higher, higher. Lover, 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 Satan lover, lover. Lover, 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 Satan lover. Lover, 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 Satan lover, lover. Lover, 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 Satan lover. Cast your burden unto Jesus, for he cares for you. Cast your burden unto Jesus, for he cares for you. Higher, higher, lift Jesus higher, higher. Higher, higher, lift Jesus higher, higher. Lover, 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 Satan lover, lover. Lover, 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 Satan lover. Lover, 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 Satan lover, lover. Lover, 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 Satan lover. உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமின்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமின்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவை உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமிப்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பமிப்பர் இயேசு மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், இயேசுவை உயர்த்துங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானை வீழ்த்திடுங்கள். அல்லேலூயா. என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுண்டோ? என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை. Anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ? இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ? இயேசுவால் ஆகாதது, இயேசுவால் ஆகாதது, இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ? இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ? இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ? இயேசுவால் ஆகாதது, இயேசுவால் ஆகாதது, இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ?
என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாததொன்றில்லை, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாதது, என் இயேசுவாலாகாததொன்றில்லை. Hallelujah. Let's all stand and worship the Lord and Savior Almighty. One man of God says like this: He is my everything, He is my all. He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything. How about you? He is my everything. He is my all. He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything. How about you? He is my everything. He is my all. He is my everything, both great and small. He makes my life complete, makes everything new. He is my everything. How about you? எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியை மாற்றுகின்றார். எல்லாம் என் இயேசுவே என்றென்றுமே. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. He is Lord, He is Lord. He was risen from the death and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord, He is Lord. He was risen from the death and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. He was risen from the death and He is Lord.
Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord, He is Lord. He has risen from the death and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. That Jesus Christ is Lord. That Jesus Christ is Lord. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்லாதபடி நம்மை ஆளுகிறவராய் இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட ஹல்லேலூயா, சர்வ வல்லவரே நீர் ஆளுகிறீர் என்று சொல்லி இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். தூயரே Let's all clap our hands and thank the Lord. Oh, God is good. Let's all say it aloud. God is good. Let's all clap our hands and say that God is good. Hallelujah. 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 Sarva vallavar ஆளுகிறார். Hallelujah.
வாய்களை திருப்தியாக்குற தேவன் இந்த புதிய மாதத்துல உங்கள் குடும்பத்துல கடந்து வந்து உங்க குடும்பத்துல அவர் தன்னுடைய நன்மையினால் உங்கள் குடும்பத்தை திருப்தியாக்குற நாட்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறாரு. The good God who satisfy you with all your goodness is coming into your houses to fill you and give you all the good things that you are in need. Hallelujah. Hallelujah. உங்கள் வயது வாழ வயது போல ஆண்டவர் மாற்றி கழுகுக்கு சமமாய் உங்களை உயர்த்தி ஹalleluya தோல்வியை கண்ட நாட்களுக்கு ஈடாய் கர்த்தர் மகிழ்ச்சியை காண செய்கிற நாட்களை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். Hallelujah. The Lord gives you the age and increases your age and rises up as an eagle, and he will give you all the victory for all your failures that you have met. உங்கள் படகு ஒரு நாளும் அமிழ்ந்து போவதில்லை. Your boat will never ever go down. உங்க படகு ஒரு நாளும் அமிழ்ந்து போவதில்லை. Your boat will never ever sink. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்க படகு ஒரு நாளும் அமிழ்ந்து போவதில்லை. The Lord is speaking to you this morning. The Lord says your boat will never sink. Hallelujah. Hallelujah. நீங்க இந்த நாள்ல புதிதாய் வந்திருக்கலாம். You have come here today for the first time. ஆண்டவர் சொல்றாரு உங்க படகு ஒரு நாளும் அமிழ்ந்து போவதில்லை. The Lord says today your boat will never sink. கர்த்தரை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. The people, those who trust the Lord, will never go ashamed. Hallelujah. Hallelujah. O Patira. Tell with me. Let's all clap our hands. Oh, நல்ல கரங்களை தட்டி. Let's all clap our hands. ஷலலகதி அந்தரவோ. Oh, hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? How many of you are happy this morning? Hallelujah. 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 This is the day that the Lord has made. That the Lord has made. We will rejoice and be glad in thee. Glad in me. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in thee. This is the day that the Lord has made. This is the day that the Lord has made. That the Lord has made. We will rejoice and be glad in thee. And be glad in thee. This is the day that the Lord has made. We will rejoice and be glad in thee. This is the day that the Lord has made. Celebrate the victory of the Lord. Heaven me. Celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. Celebrate. Tell with me. Celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. He is the King of kings. He is the Lord of lords. His name is Jesus. Oh, the King. What mighty God we serve. What a mighty God we serve. It is unfaithful.
the Lord we serve. Jesus is the Lord we serve. Angels bow before him, heaven and earth adore him. Jesus is the Lord we serve. Oh, Jesus is the Lord we serve. Jesus is the Lord we serve. Angels bow before him, heaven and earth adore him. Jesus is the Lord we serve. Jesus is the Lord we serve. Tell with me. என்னோட சொல்லுங்க. We serve. Jesus is the Lord we serve. நல்ல தேவனை துதித்திடுவோம். பூமியும் ஆகாயமும் தூதர்கள் பணிந்திட நல்ல தேவனை துதித்திடுவோம். சொல்லுவோம். நல்ல தேவனை துதித்திடுவோம். நல்ல தேவனை துதித்திடுவோம். ஆமென். பூமியும் ஆகாயமும் தூதர்கள் பணிந்திட நல்ல தேவனை துதித்திடுவோம். நல்ல தேவனை துதித்திடுவோம். நல்ல தேவனை துதித்திடுவோம். ஹalleluya. பூமியும் ஆகாயமும் தூதர்கள் பணிந்திட நல்ல தேவனை துதித்திடுவோம். Oh, நல்ல கரங்களை தட்டி clap your hands. Oh Jesus, Father, we praise you. தெய்வமே உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். You are so good. You are so mercy. அரப ஷமதரவதி அந்தரே ரஹந்தரவோ மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக ரஹந்தரவோ ரிஹந்தரவோ. ஆமென். கரங்களை தட்டி. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. Tell with me, when we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the name of Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெயம் நமக்குண்டு. விசுவாசத்தோடு இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். ஹalleluya. இயேசு நாமத்தில் நிற்கும் விசுவாசத்தோடு. யார் நமக்கு எதிராய் நிற்பார்? விசுவாசத்தோடு இயேசு நாமத்திலே விசுவாசத்தோடு அறிக்கை செய். விசுவாசத்தோடு இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹalleluya. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பார்? இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஆமென். எந்த காரியத்துல நீங்க தோற்று போய் நிற்கிறீங்க? எந்த காரியத்துல நீங்க தோற்று போய் நிற்கலாம்? In whatever situation you have been in a failure, நீங்க தோல்வியை பார்க்கலாம். you might see the கர்த்தர் failure, உங்களுக்காக வைத்திருக்கிற காரியம் ஜெயம். but the Lord has kept a victory for ஜெயமோ you. கர்த்தரால் வருகிற சுதந்திரம். Victory comes from the Lord. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற ஜெயத்தை ஒருத்தர் பிரிக்க முடியாது. No one cannot take the victory that has God placed upon உங்களுக்காக you. குறிக்கப்பட்ட நன்மையை ஒருத்தரும் திருட முடியாது. The appointed good thing the Lord has appointed for you, no one can pluck it. எல்லா நல்ல சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு நம்ம பாட போறோம். நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. Let's all shout and sing with a faithful heart. The Lord will surely give you the victory. Shall we all clap our hands? People who are believing, clap your hands and thank Him. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹalleluya. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus.
of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before? In the name of Jesus, Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில் என்னும் நாமத்தில் பேர் பறந்து இயேசு இயேசு நாமத்தில் நிற்கும் சொல்லி விசுவாசிங்க. அற்புதம் நடக்கிறது. இயேசு தடைகள் மாறுது. நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. God said your hope will not be cut off. ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து சோர்ந்து போனவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. People who are staying in the Lord's presence and keep on waiting and waiting, the Lord says your hope will not be cut off. ஆண்டவர் சொல்றார், மகளே உன் நம்பிக்கை வீண் போகாது. The Lord says, dear daughter, your hope will not be cut off. ஆமென். நம்பிக்கையோடு திரும்புங்க. ஆண்டவர் உங்களுக்காக அற்புதத்தை செய்கிற நாட்களை கொடுக்கிறாரு. Return back with the hope in your heart. The Lord will surely do a miracle in your lives. நல்ல கரங்களை தட்டி Let's all clap our hands. ஹalleluya. Hallelujah. இவ்வளவு நாள் தடை பண்ணி வைத்திருந்த காரியத்தை, இவ்வளவு நாள் சத்துரு தடை பண்ணி வைத்திருந்த காரியத்துல ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு ஜெயத்தை ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுக்க விரும்புறாரு. All the barriers that the devil kept in your life, the Lord is going to remove you and give you a victory. நல்ல கரங்களை தட்டி Let's all clap our hands. என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. ஆச்சரியமான விடுதலை ஆண்டவர் கட்டளையிட போகிறாரு. Pray with me and the Lord will surely give you a deliverance. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Lord, in Jesus name we are praying for your children. இயேசுவின் நாமத்தில் எந்த விதமான தடை உம்முடைய பிள்ளைகள் பார்த்தாலும் சரி ஆண்டவரே. Lord, whatever barriers, whatever obstacles your children see it. இயேசுவின் நாமத்தில் நான் In ஜெபிக்கிறேன். Jesus name we are praying, இயேசுவின் நாமத்தில் Father. In ஜெபிக்கிறேன். Jesus name we are praying, Tell with me Father. in the name of Jesus. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். 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 In the name of சத்தத்தை Jesus. உயர்த்தி இயேசுவின் நாமத்தில். Shout and say in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. அற்புதம் நடக்கட்டும். Let miracles take place. தடைகள் மாறட்டும். Let all the barriers be தடைகள் removed. மாறட்டும். Let all the barriers be removed. Let all the barriers be removed. Let all the barriers be removed. Let barriers be removed. Let barriers be removed in Jesus' name. கரங்களை தட்டி. Let's all clap our hands. Oh, hallelujah. நாடு என் வீட்டாரு உம்மையே for me and my household, we will serve you, oh Lord. We will serve you, oh Lord. We will serve you, oh Lord. You are
மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே. கரங்களை உயர்த்தி முழங்கால் படிட்டு சொல்லுங்க. முழுவதும் தருகிறே. முழங்கால் படிட்டு நான் முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறேன். இயேசு நல்லவர். God is good. இயேசு நல்லவர். God is good. இயேசு நல்லவர். God is good. ஆச்சரியமான மாற்றங்களை உங்க குடும்பத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். The Lord is going to give you a miraculous change ஆச்சரியமான in your மாற்றங்கள். family. A miraculous change. ஆச்சரியமான மாற்றங்களை A ஆண்டவர் miraculous கொடுக்கிறார். change. ஹalleluya. ஆச்சரியமான மாற்றங்கள். The Lord is going to give you. உங்களுக்காக ஜெயம் காத்திருக்கிறது. The victory is waiting for you. உங்க குடும்பத்திற்காக ஜெயத்தை கர்த்தர் ஹalleluya உங்கள் கரத்தில் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். The victory for your family, the Lord has given it into your hands. உங்க கரத்தில் ஜெயத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். Into your hands the Lord has given you the உங்க victory. கையில இருக்கு அந்த ஜெயம். You have the victory in your உங்க hands. கையில இருக்குது. Your hand has the victory. உங்க கையில இருக்குது. It is in your hands. உங்க கையில இருக்குது. It is in your hands. நீங்க அங்க இங்க போய் தேடாதீங்க. Don't go searching for it here and there. சோர்ந்து போய் பேசாதீங்க. Do not be loose hearted and speak all vain கர்த்தர் things. உங்க கரத்தில் அந்த ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்து The வச்சிருக்கிறார். Lord has given you the victory in your hands. குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும். நம்பிக்கை வீண் போகாது. The vision will take place in the appointed time, but do not, your hope will not be cut off. Hallelujah. Hallelujah. என்னோட இணைந்து பாடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, Dear Holy Spirit, உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். Lord, we humble ourselves at your feet. உம்முடைய கிருபை பெருகட்டையா. Lord, your grace is great every உம்முடைய moment. இரக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. Lord, let your mercy உம்முடைய increase. நன்மை பெருகட்டும் ஆண்டவரே. Lord, let all your goodness உம்முடைய increase. ஆசீர்வாதம் பெருகட்டும் Let your ஆண்டவரே. blessing increase. அப்பா, நீர் செய்ய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் Oh God, ஆண்டவரே. we thank you for all the good things. நீர் மாறாத தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, we thank you that you are an unchanging God. சகலத்தையும் அதினதின் காலத்துல ஜெயமாய் செய்கிற தெய்வமாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, you are the God who does all the good things in the appointed time. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. Hallelujah. 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 நின்ற வண்ணமாக உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த புதிய மாதத்திற்கான. ஆமென். Hallelujah. Thank you Jesus. அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். They will see the glory of the Lord and the excellency of the Lord. ஆமென். நல்ல ஒரு கைத்தட்டு ஆண்டவருக்கு கொடுங்க. Let's all clap hands and thank him. ஆண்டவருடைய அவர்கள் தமது தேவனுடைய மகிமையும் நமது கர்த்தருடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். They will see the glory and the excellency of the Lord. Hallelujah. 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 நல்ல உற்சாகமா ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. Let's all clap our hands and thank the Lord. நல்ல உற்சாகமா. Let's all clap our hands. விசுவாசிக்கிற பிள்ளைகள், Those people who are believing, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. the Lord gives you the promise. நீங்க கர்த்தருடைய மகிமையை காண போறீங்க. You're going to see the glory of the Lord. கர்த்தருடைய மகத்துவத்தை காண போறீங்க. You're going to see the excellency of the இந்த Lord. மாதத்தில் ஆண்டவர் தன்னுடைய மகத்துவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிற மாதமா இந்த மாதம் மாற போகிறது. This month the Lord is going to give you show you the excellency of him. விசுவாசிக்கிற பிள்ளைகள், People, those who are believing, clap your விசுவாசிக்கிற hands. பிள்ளைகள் நல்லா. People who are believing, clap your hands. Hallelujah. Hallelujah. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறாரு. Surely God is going to do a miracle. வேதாமத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, Lift up your Bibles and we are going to pray. அப்பா, உம்மை துதிக்கிறோம். Oh Father, we thank you. உம்முடைய மகிமையை, உம்முடைய மகத்துவத்தை
காண்கிற நாட்களை ஆண்டவர் நீர் உருவாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, we thank you for creating the days to see your glory and the excellency. உம்முடைய மகத்துவமான கரம் ஆண்டவரே எங்கள் மீது அமர போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, the excellent hand of yours going to be seated upon us. We thank you for it. மகத்துவமான அபிஷேகம் மகிமையான காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you for the excellency of your anointing which is going to do கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறேன். We thank you that you are going to do all the victory things. நீர் கொடுக்க போற நன்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, we thank you for all the good things that you are going to give us. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். Oh, they have fallen around us, but we have stood up in your name. இயேசுவின் நாமத்தில் ஆமென். In Jesus name we pray. Hallelujah. Hallelujah. வாசிப்போம் சங்கீதம் 149. சங்கீதம் 149. Open your Bibles and let's read Psalm 149. Yes. Brother Anand அவர்கள் வந்து வாசிப்பார்கள். Psalm 149. Praise the Lord, sing to the Lord a new song, his praise in the assembly of his faithful people. Let Israel rejoice in him that made him. Let the children of Zion be joyful in their king. Let them praise his name with dancing and make music to him with timbrel and harp. For the Lord taketh pleasure in his people, he will beautify the meek with salvation. Let his faithful people rejoice in this honor and sing for joy on their beds. Let the high praises of God be in their mouth and a two-edged sword in their hand. To inflict vengeance on the nations and punishment upon the peoples. To bind the kings with chain and the nobles with fetters of iron. To carry out the sentence written against them, this glory and all his faithful people. Praise the Lord. 9th word எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Shall we all read the 9th verse together? Amen. To carry out the sentence written against them, this is the glory of all his faithful people. Amen. Praise the Lord. Hallelujah. 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 உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Announcements. Announcement. Service for youth will be commenced at 1 p.m. after our Tamil service. Our evening service will be on 6 p.m. Parents are requested to send their children to the kids worship, and their Sunday school examination will be on 14th June 2015. Those who completed the public examination, 10th standard and 12th standard, are asked to submit their mark sheets in our office counter. Last date for the submission is 21/6/2015. Those who wish to conduct the mini crusades in their areas, please approach our office counter. Business people meeting will be on Tuesday at 9 to 10 p.m. If you wish to conduct the cottage prayer in your house, please contact our call center. You can also approach them for spiritual counseling and guidance about our church activities. CDs of our pastor's message and spiritual songs, and also the magazine, that is the Feast of Truth, are placed in our office counter for sale. Especially the CDs of Arise Deborah and Sabayahiya Thai are available. And coming 26th, we are having a night prayer, and coming 28th, we are having a baptism service. இந்த நாள் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Those who are celebrating your birthdays and your wedding days, kindly stand up for a word of prayer. கரங்களை தட்டி வாழ்த்துவோம். Let's all clap hands and wish them. God bless you. May God bless you. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. Jesus, we praise and thank you. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். Lord, we are blessing your children. நன்மையினால் வாய்களை திருப்தியாக்குற தேவன். Lord, the God who satisfies the good with goodness their mouth. திருமண நாளை பிறந்த நாளை காணுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். Lord, we are praying for your children who are seeing their birthdays and their wedding days. கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, let your hand touch your people and bless them. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியமாவான் என்று சொன்னீங்களே. Lord, you have said a small one will go 1,000 and a great one will be a very great one. உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதான்ப்பா. Lord, this is the promise that you are giving to your children. சின்னவன் ஆயிரமும் சிறியவனை கர்த்தர் பலத்த சாதியை மாற்ற போறீங்க. Lord, you are going to increase the small one and you make it going to a very great generation. நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, we thank you for going to do that. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். Lord, we are blessing your children. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray.
Amen. Amen. Hallelujah. Hallelujah. இந்த நாளில் தான் முதல் முறையாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தயவாய் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். For those who have come here for the first time today to this morning service, we welcome you in Jesus name. Kindly stand up for a word of prayer. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will surely bless you. உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். He will never forsake you. அவரை நம்பி வந்தவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. We have come trusting the Lord and you shall never be ashamed. தொடர்ந்து ஆராதனைக்கு வாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Continue to come to the service and the Lord will surely bless you. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். We are going to pray for you. அப்பா, துன்பத்தை வேதனை கண்ட நாட்களுக்கு ஈடாய் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியை காணட்டும் ஆண்டவரே. Lord, give them joy for all the days of the affliction and all the sorrows. கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. Lord, change all the tears into a tears of joy. குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சாபங்களும் ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. Lord, let all the curse that is seen in the family, let it be removed in Jesus name. சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. Lord, let your peace be in their families. சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. Lord, let them see your joy. ஆறுதல் உண்டாகட்டும் ஐயா. Lord, let them experience your comfort. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உம்முடைய பிள்ளைகளை வைங்க. Lord, make them the praise and the honor. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus name we pray. Amen. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். You may be seated. தயவு செய்து முன்பு வந்து உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். சகோதரிகள் முன்பு இடம் இருக்கு, இங்கே இடம் இருக்குது, சகோதரர் இங்கே இடம் இருக்குது, முன்பு வரலாம், முன்பு வந்து உட்காரலாம் நீங்க. ஆமென். வாலண்டியர்ஸ் தயவு செய்து அதை கொஞ்சம் பாருங்க. பின்னாடி வரவங்க பின்னாடி போய் உட்காந்துறாங்க, அதனால தயவு செய்து பார்த்து. ஆமென். ஹalleluya. God bless you. இந்த வழியில் ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். முதலாவது காணிக்கை சபைக்கு, இரண்டாம் காணிக்கை மிஷனரிகளுக்காக எடுக்கப்படும். வாலண்டியர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா எடுங்க, நம்ம தாமதமாய் போய் கொண்டிருக்கிறோம். While we hear a song, we are going to offer to the Lord. The first offering is for the church and the second offering is for the missionaries. Now it's for the missionaries. Sing unto the Lord, I will sing unto a new song. I will celebrate. Sing unto the Lord, I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. I will praise Him. I will sing to Him a new song. Hallelujah, 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 hallelujah.
Hallelujah. நம்மளுடைய போதகர் இன்று கனடா தேசத்துல இருக்காங்க. Our pastor is in Canada now. ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. Pray for the ministry. சுகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. Pray for his health. பிரயாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. And pray for his journey. ஜெபிப்பீர்களா? Will you pray? Yes, God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen. இந்த வேளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். Even now we are going to hear God's word. Amen. நம்ம உலகமெங்கும் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் பாத்திரம் பாஸ்டர் பிராங்க்லின் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். We are very happy to have Pastor Franklin with us. He is a mighty servant of God that the Lord has been using him all around the world. Hallelujah. Hallelujah. கர்த்தரால் மிக வல்லமையாய் பயன்படுகிற உலகமெங்கும் பயன்படுகிற ஒரு நல்ல பாத்திரம். He is a very powerful man of God that the God is using him very mightily. ஆண்டவர் விசேஷித்த கிருபையோடு போதகரை ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். With a specific grace he is using his servant. செல்கிற பட்டணத்திலெல்லாம் எழுப்புதலை ஆண்டவர் கொடுக்கிறார். Wherever he goes to whichever city he keeps his leg, everything there's a great revival there. நம்மளுடைய முதல் ஆராதனைக்கு வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். We are very happy to have him for our first service. தாமதமாக போய் கொண்டிருக்கிறோம். அவருடைய கரத்தில் வேகமாய் கொடுக்க விரும்புகிறேன். We are already late and going to hand over the mic to him. நல்ல கரங்களை தட்டி அன்போடு வரவேற்கிறேன். Let's all clap hands and welcome him. Amen. Hallelujah. Hallelujah. இந்த சர்ச்சுக்கு ஒரு நான் மெசேஜ் எடுத்துட்டு வந்தேன். I took a message for this church. ஆனா இது இந்த ஷார்ட் டைம்ல கொடுக்க முடியாது. But I cannot give this in this short time. எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் 8:40. The time given to me is still 8:40. 8:40 குள்ள நான் முடிக்கணும். I have to complete it at 8:40. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபாரினர் அவர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். Once a friend of mine shared a word of God. அந்த வார்த்தையை நான் கேட்ட பொழுது எனக்கு டச் பண்ணுச்சு. When I heard that word, it touched my heart. அந்த வார்த்தையை உங்க மத்தியில வைக்க விரும்புறேன். I want to keep that word in front of you. அந்த வார்த்தைகளை வைக்க விரும்புறேன். I want to keep that word in front of you. நிச்சயமாகவே இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். Surely it will give you a blessing. நேற்று இரவு ஜெபித்துக் கொண்ட பொழுது ஆண்டவர் என்னோடு கூட ஃப்ளைட்ல வரும் பொழுது என்னோடு கூட கர்த்தர் இந்த சபைக்கு சொல்லி நேற்று பேசினார். அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. நேற்று வந்தவங்க கரங்களை வைத்துங்க அப்போ. Yesterday the Lord spoke to me in the flight and the people were blessed by the word. How many of you have been blessed by the word? நேற்று அந்த ஃப்ளைட்ல ஜெபித்துட்டு அழுதுகிட்டே வந்தேன். ஏன் அழுதேன்னு தெரியல. I don't know why I cried in the flight. சோ தேவனுடைய ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசனத்தை கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் மனதுருக்கத்தை கொடுக்கிறார். The Lord when gives a prophecy he also gives a compassion in heart. Amen. Hallelujah. Amen. Hallelujah. அதே போல இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தினேன். Even for this Sunday I have prepared a message. அந்த மெசேஜும் கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தை. Even it's a message with a prophetic word. அத நான் எழுதும் பொழுது என் உள்ளத்துல ஆவியானவர் அப்படியே பொங்கி வழிகிற அபிஷேகத்தை கொடுத்தார். When I started writing that message, the Lord gave me an overflowing anointing. அத என் ஐபேட்ல வைத்திருக்கேன். I have kept it in my iPad. அத அடுத்த சர்வீஸ்ல நான் பேச விரும்புறேன். I want to speak that message in the next service. இப்போ நான் ஒரு 10 minutes கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். Even now for 10 minutes I'm going to share the word of God. அடுத்த சர்வீஸ் இருக்க விரும்புறவங்க இருந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Those who wish to stay back to the second service, you can stay and hear the word. Amen. Amen. வேத புத்தகத்திலே வாசிப்பீங்களா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. Let's all read Genesis chapter 22 and verse 14. இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. And Abraham called the name of that place Jehovah Jireh, as it is said to this day, in the mount of the Lord it shall be seen. 16 உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். And said, by myself have I sworn, says the Lord, for because thou hast done this thing and thou hast not withheld thy son, thy only son, that in blessing I will bless thee, and in multiplying I will multiply thee. Amen. Hallelujah. Amen. Hallelujah. இந்த வசனங்களை ட்ரிபிள் கொட்டுங்க. சவுண்ட மாத்திட்டீங்க. ட்ரிபிள் ஏத்துங்க. ஓகே. இந்த வசனங்களை வாசிக்கும் போது இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். When you read these verses, particularly Genesis chapter 22 and verse 1, இந்த காரியங்கள் நடந்த பின்பு, after all these things came to pass. எந்த காரியங்கள் நடந்த பின்பு? What are the things that took pass? அதுக்கு முதல் வசனம் சொல்லுது, That before verse says it, 21:33ல சொல்லப்பட்டிருக்குது. in 21 and verse 31, ஆபிரகாம் பெர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி, where he called that place in Beersheba, சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். he started worshipping the Lord over there. ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கி இருந்தான். And Abraham sojourned in the Philistines' land many days. ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவர் பேசுற காரியத்தை மாத்திரம் ஆபிரகாம் செய்து கொண்டிருந்தார். Abraham did what all the Lord spoke to him. ஆண்டவர் காண்பிக்கிற காரியத்தை தான் ஆபிரகாம் செய்து கொண்டிருந்தார். What all the Lord showed him, Abraham did all these things. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 75 வயதுல நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னாரு. At the age of 75, the Lord promised him that he is going to give him a son. அந்த 70 வயதுல கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணாரு, 100 வயதுல கர்த்தர் கொடுத்தார். On the age of 75, he promised him, and at the age of 100, he gave him. ஆபிரகாமுக்கு 100 வயதா இருக்குது. When Abraham was 100 years, சாராளுக்கு 90 வயதா இருந்தது. when Sarah was 90 years, அந்த சமயத்துல அந்த குழந்தை பிறந்தது. at that time the child was born. அந்த குழந்தைக்கு ஈசாக்குன்னு பேரு. And they named Isaac, that baby. ஹல்லேலூயா. Hallelujah. ஐசக்னு பேரு. It was named as Isaac. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Listen carefully. கொஞ்சம் கல்யாணம் ஆன உடனே அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தை எதிர்பார்ப்பாங்க. As soon as we get married, and the next year they'll expect a child. 1 year கல்யாணம் பண்ணி 1 yearக்குள்ள குழந்தை வந்தாலே அது பெருசா பயங்கர மகிழ்ச்சியா இருக்கும். They will be very joyous if they receive the baby within 1 year. அவ்வளவுதான். அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா கணவன் மனைவியை நேசிப்பார், மனைவி கணவன் நேசிப்பாங்க. Before that, the husband will love the wife, and the wife will love the husband. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், and after the child is born, இப்ப கணவன் குழந்தையை நேசிப்பார், மனைவி குழந்தையை நேசிப்பார். the husband will love the child, and even the wife will also love the child. இவங்களுடைய எல்லா நேசமும், ரெண்டு பேரோட அந்த நேசம் எல்லாம் அந்த குழந்தை மேல அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The total love they will show upon the child. இப்ப அவேத்துல நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் பெலிஸ்திய தேசத்துல ஒரு பெரிய தோப்பை உண்டாக்கி ஆண்டவரை தொழுது கொண்டானாம். When you read in the Bible, Abraham planted a grove and in the land of Philistines and started worshipping the Lord. அப்ப இந்த ஆபிரகாம் லைஃப்ல 25 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறந்திருக்கு. In the life of Abraham, after 25 years, he was blessed with a baby. அதற்கு நன்றி கடனா தான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய தோப்பை, நீங்களும் ஒரு பெரிய தோப்பை கட்டி ஒரு ஆலயத்தை கட்டுங்க. For the thankful heart, the Lord is blessing him and he planted a big grove in a grateful heart. ஆண்டவர் தனக்கு செய்த அந்த காரியத்துக்காக அவன் நன்றி செலுத்துறதுக்காக ஒரு பெரிய தோப்பு, தென்னந்தோப்பு மாதிரி, சவுக்கு தோப்பு மாதிரி பெரிய தோப்புல ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். In order to thank the Lord, he planted a big grove and started worshipping him. ஆண்டவர் பெரிய நன்மை செய்திருக்கிறார். The Lord has done a great thing. ஒரு பெரிய தோப்பை உண்டாக்கினார். He started building a great grove. ஆண்டவர் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். He started worshipping him. குடும்பமாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். He is worshipping as a family. இந்த சமயத்துல இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஈசாக்கு 12 வயசு. At that time Isaac was 12 years old. ஆபிரகாமுக்கு 112 வயசு. Abraham was 112 years old. சாராளுக்கு 102 வயசு. Sarah was 1 or 2 years old. சோ இவங்க குடும்பமே உச்சகட்ட மகிழ்ச்சியில இருக்காங்க. The whole family is in a peak of joy. ஏனா வேற ஒண்ணுமே தெரியல, எப்ப பார்த்தாலும் ஐசக் 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 தான். So all the time and every time they started keeping Isaac. அவங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் ஐசக்காக தான். Whatever they did in their life, it was for Isaac. 100 வயசு கழிச்சு ஒரு மகிழ்ச்சி பிறந்திருக்குது. After 100 years they were filled with the joy. Hallelujah. Hallelujah. Hallelujah சொல்லுங்களே. Hallelujah. என்னுடைய மகளை நான் போன வருஷம் நான் லண்டனுக்கு அனுப்பிட்டேன். Last year I sent my daughter to London. எனக்கு அவளை பிரிஞ்சிருக்கவே முடியல. I cannot leave her and stay here. அடுத்த மகளை நான் மேபி பிலிப்பைன்ஸ் அனுப்ப போறேன். Next daughter I'm going to send her to Philippines. எனக்கு இப்பயே நாள தாங்க முடியல. Even now I cannot bear it. இங்க பாக்குறோம் ஆண்டவர் என்ன செய்றாரு, 100 வயசு கழிச்சு குழந்தை பிறந்தோனே அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருவார் பாத்துங்க. We are seeing here that Abraham will finish all his works and come early into the house. ஆபிரகாமுக்கு 1000 வேலைக்காரன் தான். He had thousands of servants. ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள். He had thousands of camels. ஆயிரக்கணக்கான கழுதை. He had thousands of donkeys. Hallelujah. Hallelujah. இவருக்கு எவ்வளவு வேலை இருந்திருக்கும். Consider how much work he had. இப்ப வேலையெல்லாம் முக்கியம் இல்ல. Now the work is not important. சீக்கிரமா வந்துருவார் வேலை வீட்டுக்கு. He's coming home very early. இந்த சாராள் கேக்க ஏமா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க கேக்கும். The Sarah asked, why are you coming early? அங்க எல்லாம் எலியேசர் பாத்துக்குவார்.
பாத்துக்குவாரு. He immediately will say, Eliezer will take care of everything. எலியேசரை நம்பாதீங்க, நம்ம தோட்டத்தை நம்ம தான் பார்க்கணும். She will immediately say, don't believe Eliezer, we have to look upon the grove. சாராளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? What's the problem with this Sarah? இன்னும் கொஞ்ச நேரம் நம்மகிட்ட ஈசாக்கு இருக்க மாட்டானா? She longed that Isaac will be sometime with me. ஆபிரகாம் வந்தா கட்டாயம் ஈசாக்க ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாகணும். If Abraham comes, we have to immediately give Isaac to him. அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. So she was little trouble at heart. ரெண்டு பேரும் ஈசாக்குடைய டைம்காக சண்டை போடுறாங்க. Both have been fighting for the time of Isaac. அப்படிதானே? Is it like that? ஆமென் சொல்லுங்களே. Amen. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. நீங்க நல்லா இருக்கீங்களா? Are you okay? ஆமென். சோ ரெண்டு பேருமே ரொம்ப மகிழ்ச்சி உச்சகட்டத்துல இருக்காங்க. Both of them at the peak of the joy. இந்த காரியங்கள் நடந்த பின்பு After these things happened, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தாராம். the Lord tested Abraham. ஆண்டவர் ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்ற சோதிக்கிறாரு. The Lord tested Abraham how he is. வேதத்துல வாசிக்கிறோம். We are reading in the Bible. ரொம்ப அழகாய் போட்டுருக்குது. It is written here very beautifully. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. I like it very much. ஆண்டவர் ஆபிரகாமேன்னு கூப்பிடுறாரு. The Lord calls Abraham, Abraham. அதுக்கு அவன் சொல்ற பார்த்த இதோ அடிமை, இதோ சரண்டர், நான் அடிமை இருக்கேன், இதோ அடியேன் இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ பெரிய பயங்கர ராஜாக்களை காட்டிலும் பெலிஸ்திய ராஜாக்களை காட்டிலும் பெரிய பணக்காரன் அவன் சொல்றான், லார்ட் ஐ அம் ஹியர். Immediately he says, oh Lord, I am here. ஆமா, நம்ம 1 லட்சம் சம்பளம் வந்தா போதும். If we receive only 1 lakh of salary, அதுக்கப்புறம் சர்ச்சு பக்கமே வர மாட்டோம். we will never ever turn back to the church. ஆனா அவர் வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பெருக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருந்தாரு. When wealth started increasing in Abraham's life, he started humbling himself before the Lord. இப்பதான் கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. Now the Lord calls Abraham. Abraham. உடனே ஆபிரகாம் சொல்ல, இதோ அடியேன் ரெடி ஆண்டவர் லைஃப். Immediately Abraham says, oh Lord, here I am. நீங்க எப்ப பேசினாலும் அற்புதமா தான் பேசுவீங்க. When you speak, every time it's a miracle. எப்ப பேசினாலும் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட் கொடுப்பீங்க. Every time you will give a great project to me. எப்ப பேசினாலும் எனக்கு அடுத்த லெவல் blessing தான் வரும். Every time you speak with me, I'll enter into a next level of blessing. ஆண்டவர் பேசினார்னா ஆபிரகாமுக்கு அடுத்து ஏதோ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். If God started speaking to Abraham will know that he is going to enter into another level. ரொம்ப சந்தோஷமா கேக்குறாரு. He is very happily asking him. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? But what the Lord said. ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. அப்பொழுது அவர், at that time, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், take thy only son, உன் நேசகுமாரனும், whom you love, ஈசாக்கை, your Isaac, நீ அழைத்து கொண்டு and get him மோரியா தேசத்துக்கு போய் into the land of Moriah. அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். And offer him there for a burnt offering upon one of the mountains which I will tell thee of. எப்படிங்க? How is it? ஆண்டவரே வர்ணிக்கிறார். அப்பொழுது அவர், at that time the Lord, உன் புத்திரன், take your son. சோ இதுவரை எனக்கு தான் நீங்க ப்ராபசி பண்ணீங்க. Till now we are told the prophecy only to me. பையன் 12 வயசுலயே அவனுக்கு prophecy கிடைக்க போகுது. Oh, my son is going to receive this prophecy at the age of 12. He is very excited. உன் புத்திரன், your son, ஏகசுதன், your only son, நேசகுமாரன், whom you love. ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. It's very excited. ஆண்டவரே வர்ணிக்கும் பொழுது, oh the Lord as he says, ஆண்டவரே வர்ணிக்கும் போது இவர் ரொம்ப ஆண்டவர் நம்ம ஈசாக்கு மேல ஒரு பெரிய திட்டத்தை வைக்க போறாரு. Abraham was very excited that the Lord is going to give a plan to him. அவனை கொண்டு போய், take him, நான் உனக்கு சொல்ற மோரியா தேசத்துல போய் பலியிடு. take him into the land of Moriah and offer him as a burnt sacrifice upon the mountain which I show you. Hallelujah. Hallelujah. இந்த பலியிடுற நாட்கள் பாத்தீங்கன்னா ஆரோன் மோசே இருக்கிற நாட்கள்லாம் தகன பலி செலுத்துவாங்க. The offerings when they took place in the days of Moses and Aaron. ஆரோனுடைய நாட்கள்ல, மோசே நாட்கள்ல ஆலயத்தினுடைய வெளிப்பிரகாரத்துல பலிபீடம் இருக்கும். In the outer place of the tabernacle they'll have the place to offer the sacrifices. அந்த பலிபீடத்துல சில காரியங்கள் உரிக்கப்படும், சில காரியங்கள் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். Some of the places where some of the things will be removed off and some will be burnt. சில பகுதிகள் ஆசாரியனுக்கு சொந்தமாகும். Some of the children will be for the priest. ஆனா இந்த ஆபிரகாம் நாட்கள்ல பலிபீடு, தகன பலியிடு அப்படின்ற ஒரு நியாய பிரமாணமே கிடையாது. But in the days of Abraham they didn't have any such thing as far as the sacrifice. ஒண்ணுமே இல்ல. There was nothing. ஆண்டவர் தெளிவா பேசுறார், நீ அவனை தகன பலியிடு. The Lord clearly says him that offer him as a burnt offering. இவனுக்குள்ள ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. There was a great confusion within him. இது உண்மையா கர்த்தர் தான் பேசியிருப்பாரா? Is it the Lord speaking with me? இது ஆண்டவர் தான் பேசியிருப்பாரா? Is the Lord God speaking with me? அவனுக்குள்ள குழப்பம் வந்திருக்கும். He was very much troubled. ஆண்டவர் once again பேசுறாரு. ஆண்டவர் சத்தமா பேசுறாரு, நீ அவனை நான் குறிக்கும் மோரியா தேசத்துல கொண்டு
கொண்டு போய் அவனை தகன பலியிடு. Again the Lord speaks to him and says, I'll show him the mountain in which you have to offer him as a burnt sacrifice. ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. இந்த மோரியா தேசம் தான், அந்த தேசத்துக்கு பேர் மோரியா. ஆபிரகாம் நாட்கள்ல நம்முடைய பைபிள்ல இஸ்ரவேலுக்கு மோரியான்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடத்துல தான் இன்னைக்கு இருக்கிற எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. At that time Israel was called as the land of Moriah, and at that place the church of the Jerusalem has been built. அந்த மோரியான்ற பேர் இன்னும் கொஞ்சம் முன்னால பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல மெல்கிசேதேக் என சொல்லக்கூடிய ஒரு ஆசான் இருந்தான். In Genesis chapter 14, in the land of Moriah, we have the Melchizedek, the chief priest. அவன் சாலமின் ராஜா. He is a king of Salem. அந்த சாலமின் ராஜா வம்ச வரலாறு இல்லாதவன் ஆசாரியனாய் காணப்பட்டான். In the generation of his Melchizedek, they have been the high priest. அவன் தேவனுடைய ஆசாரியன். He was a God's priest. As well as அவன் king, சாலமின் ராஜா. He was a great high priest and the king. இந்த மோரியா மலையில ஏற்கனவே தகன பலி செலுத்திட்டு இருந்தான். What was he doing? Already in the land of Moriah, he was offering the burnt sacrifices. அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு தொடர்பை உருவாக்கினான். At that time, he made a connection between the land and the Lord. Hallelujah. Hallelujah. அந்த சாலேம் தான் இன்றைக்கு எருசலேமா மாறி இருக்குது. That Salem was changed into Jerusalem now. ஆமென் சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. அங்க தான் பல வருஷம் கழிச்சு ஆண்டவராய் இயேசு மரிக்க போகிறார். After many years, in that place the Lord Jesus is going to die. சாலேம், மோரியா, எருசலேம் என்பது எல்லாமே ஒரே ஊரு. Salem, Moriah and Jerusalem are all the same in one place. ஹalleluya சொல்லுங்களே. Let's all say hallelujah. சத்தமல்ல சொல்லுங்களே. Let's all shout and say hallelujah. இவனால புரிந்து கொள்ள முடியல. He cannot understand all these things. இவனுடைய இருதயம் உடைஞ்சு போக ஆரம்பிச்சிச்சு. His heart began to be broken. இவன் இருதயத்துல எல்லாமே சுக்குநூறா போச்சு. Everything was broken in his heart. எதிர்காலமே சுக்குநூறா போச்சு. The future was broken. ஆண்டவர் இப்படியா பேசுவாரு? Oh, will the Lord will speak to me like this? இது எப்படினால செய்ய முடியும்? How can I do like this? ஈசாக்கோட விளாண்டு படுத்து எந்திரிச்சு உருண்டு போன வாழ்க்கை இப்ப ஈசாக்க நம்மள விட்டு போக போற நினைக்கும்போது இவனால வாழ முடியல. Oh, all my life I've been playing with Isaac and I'll be cuddling with Isaac. How are we going to live without Isaac? இவன் இருதயம் செத்து போயிடுச்சு. His heart was dying within him. இவன் இருதயம் கடினமாயிடுச்சு. His heart had become hard within him. இந்த தீர்க்கதரிசனத்தை போய் மத்தவன்ட கன்சல்ட் பண்ணவே இல்ல. He didn't consult this prophecy with any of the people. இது போய் கரெக்ட் இது ரைட் prophecy and no confirmation. He didn't go for any confirmation for this prophecy. அடுத்த நாள் அதிகாலையில எழுந்தான். The next very day he rose up early in the morning. எல்லாம் சொல்லுங்க சூப்பர் சொல்லுங்களேன். Shall we all say super? அதிகாலையில எழுந்தான். Early morning he rose. உன் ஆண்டவருக்காக கமிட்மென்ட் பண்ணும் பொழுது சீக்கிரமா எந்திரிச்சிருவோம். When we are committing to the Lord something, we have to rise up early. அதிகாலையில எழுந்து தன்னுடைய பிள்ளைகள தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்றான், சாராளை பார்த்து சொல்றான், நானும் என் பையனும் ரொம்ப தூரமா டிராவல் பண்ண போறோம். Early morning he looked at Sarah and said, I and my son are going to travel far. இது சொன்ன உடனே ஈசாக்கு ரொம்ப சந்தோஷம். Isaac was very excited when he heard all these things. இதுவரைக்கும் அவங்க டிராவல் பண்ணதே கிடையாது. He didn't travel so long. இப்ப அம்மா எதை சொன்னாலும் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஐஸ்கிரீம் வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லுவாங்க. Mother will say you don't want ice cream and don't want this thing and that thing. கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துவாரு. But the father will get everything what he needs. என் பிள்ளைங்க என் மேல உயிரா இருப்பாங்க. They'll be very loving within me. அவங்க என்னைக்கு எது கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டேன். They will never say no to my children. அவங்கள அதிகமா நேசிக்கிறேன். As I love them so much. அவங்க ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். As I love them so much. அவங்கள திட்டலாம் மாட்டேன். I will never scold them. கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணா ஏன் நீ திட்றீங்கன்றுவாங்க. If I raise my voice, they'll immediately ask, why are you scolding me? ஆகையால என் நேசத்தினால அவங்க என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் திட்டவே முடியாது. So with my love I can't even scold them. சில சமயம் அவங்கள அடிச்சிட்டு நான் அழுதுகிட்டு இருப்பேன். Sometimes when I beat them I will start crying. அவங்கள அடிச்சு நான் உள்ள உட்கார்ந்து ஐயோ அடிச்சிட்டேன்னு அழுதுட்டு இருப்பேன். I beat them and come to the room and I will start crying. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து எப்படியா சமாளிப்பேன். Then I will cuddle them and kiss them and make all the things. கவனிங்க. Listen carefully. இங்க பார்க்கறோம் ஈசாக்க பார்த்து சொல்ற நான் நாளைக்கு ஊருக்கு போக போறோம். They are saying, looking at Isaac and saying, tomorrow we are going to go on a journey. ஈசாக்கு ரொம்ப சந்தோஷம். Isaac was very happy. வீட்ல இருக்க எல்லாத்தையும் Dress எடுத்து வைக்கிறாரு, அதை எடுத்து வைக்கிறாரு, 3 நாளைக்கு தேவையான எல்லா விதமான பேக் பண்ணிட்டு இருக்காரு. He started taking all his dress and all the things that are needed to unpacking everything. நம்ம நாளைக்கு ஊருக்கு போக போறோம்னா அதுக்கு ஒரு நாள் போறதுக்கு எவ்வளவு பேக் பண்ண வேண்டியிருக்கும். If you are going to a particular place tomorrow, we'll pack so much of things. 3 days. Remember the 3 days. இன்னைக்கு நம்ம ஃளைட் கிடையாது, பஸ் கிடையாது, ட்ரெயின் கிடையாது. They didn't have the flight or the bus or the train. சோ எல்லாம் கழுதையை ப்ரிப்பேர் பண்ணனும், கழுதைக்கு தீவனத்தை ப்ரிப்பேர் பண்ணனும், தண்ணி எடுக்கணும், எல்லாம் ப்ரிப்பரேஷனே அது ஒரு வண்டி மாதிரி இருக்கும். They will start preparing for the donkey and the donkey's food and the water and everything. They'll have a particular and separate wagon for all these things. ஹalleluya சொல்லுங்களே. Let's all say hallelujah. பெலிஸ்திய தேசத்திலிருந்து from the land of Philistines மோரியா தேசத்துக்கு போனோம். They are going to go to the land of Moriah. So many kilometer
மிக தூரமா போ செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 3 நாள் டிராவல் பண்ணணும். They have to travel for 3 days. போற இடத்துல எல்லாம் கடலை மிட்டாய் கிடைக்காது, கோவில்பட்டில கடலை மிட்டாய் கிடைக்காது, மதுரையில போனா அது கிடைக்காது, அல்வா கிடைக்காது. அவர் போயிட்டே இருக்க வனாந்தரமான இடம். When they go, they cannot get the groundnut sweets or the alva or anything. Hallelujah சொல்லுங்களே. Let's all say hallelujah. சத்தமா அல்ல சொல்லுங்களே. Let's all shout and say hallelujah. Hallelujah சொல்லுங்களே. Let's all say hallelujah. பிள்ளைங்களை பார்த்து கூட எப்பா எங்க சம்மர் கூட்டிட்டு போங்கப்பா. My children will look at me and say, Lord, Father, kindly take us to anywhere. நான் பெருசா சொல்லுவேன். I will tell them very bigly. சரி, நம்ம எல்லாம் ஸ்ரீலங்கா போவோம்னுவேன். Okay, let's all go to Sri Lanka. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பேன். After I'll come down. அப்புறம் கொடைக்கானல் போவோம்னுவேன். Then we'll say we'll go to Kodaikanal. அப்புறம் கொஞ்சம் குறைப்பேன். Then we'll come down again. அப்புறம் மதுரைக்கு போவேன்னுவேன். Then we'll say we'll go to Madurai. சரி, திருநெல்வேலிக்காவது போவேன்னுவேன். And then we'll say at least we'll go to Tirunelveli. கடைசி அதுவும் கூட்டி போக மாட்டேன். Even I'll never take them there. நீங்க இப்படி தான் சொல்லுவீங்க. They will immediately say you will tell like this. கூட்டே போக மாட்டீங்க. But we'll never take us. உடனே ஆள் சொல்லுங்க, இல்ல நம்ம லண்டன் போவோம். Again I'll tell Lord we'll go to London. So லண்டன் இருப்பாங்க. They'll be saying oh London. ஆனா என்னால கூட்டி போகக்கான வழியே இருக்காது. full பிஸியா இருப்பேன். But I don't have any measure to take them there. இப்ப குடும்பமே ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. The whole family is very happy. சாராளுக்கு மட்டும் ஈசாக்கு அனுப்ப பிரியமே இல்ல. The Sarah was not willing to send Isaac. சாராள் சொல்றாங்க இந்த ஈசாக்க பார்த்து அப்பாவை நம்பாத. Sarah is looking at Isaac and saying don't trust your father. அப்பதான் ஜெபம் ஊழியன்ட்டு போயிடுவாரு. You will go behind prayer and all the ministry. ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. Be very careful. ஹalleluya சொல்லுங்களே. Let's all say hallelujah. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. இப்ப ஒரு பக்கத்துல பார்த்தா ஈசாக்கு தனக்கு துணிமணிலாம் Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. Now Isaac was packing all the things that is necessary. ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, but what does Abraham does? அவர் கட்டை எடுக்கறாரு. He takes the wood. கட்டையை பிளந்துட்டு இருக்காரு. He's taking the wood. நெருப்பு எடுக்கறாரு. He's taking the fire. கத்தி எடுக்கறாரு. He's taking the knife. அந்த பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். The young child was running here and there. He's running here and there. இவனோட இதயம் கல்லாம் போயிடுச்சு. His heart was very hard. இவன் இதயத்துல இவன் பேக் பண்ண முடியல. He cannot pack any things in his heart. இவன் மைண்ட் எல்லாம் ஆண்டவருக்கு தான் வாழ்க்கை. All the mind has been fulfilled in the Lord. வாழ்ந்தா இயேசுவுக்கு தான். If I live it is for Jesus. வாழ்ந்தா தேவனுக்கு தான். If I am going down it's for Jesus. ஐசாக்கா இயேசுவா. Is it between Jesus or Isaac? இப்ப இயேசுவா ஐசாக்கா? Jesus or Isaac? Hallelujah. 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 இப்போ ஒரு கமிட்மென்ட் எடுக்க வேண்டியிருந்துச்சு. Now we have to take a commitment. இப்போ ஒரு கமிட்மென்ட் எடுக்க வேண்டியிருந்துச்சு. Now we have to take a commitment. ஈசாக்கு தேவையில்லை. I don't want Isaac. ஜீசஸ் தான் தேவை. I want only Jesus. ஆண்டவர் தான் தேவை. I want only Jesus. ஆண்டவர் தான் தேவை. I want only Jesus. ஆண்டவர் தான் தேவை. I want only Jesus. வேதம் சொல்லுகிறது. The Bible says அவன் புறப்பட ஆரம்பிச்சிட்டான். He started for the journey. அவன் ஜர்னி புறப்பட ஆரம்பிச்சான். He started for the journey. அவன் புறப்படும்போது ஐசாக்க பலியிடுறதுக்காக புறப்பட ஆரம்பிச்சான். When he started to offer him as a sacrifice. அவன் புறப்படும்போது அடுத்த வசனம் சொல்லு, 3ஆம் வசனம், கர்த்தர் ஆபிரகாமுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வைத்தார். The Lord made Abraham to look to the far land in the verse 3. ஆண்டவருக்காக உன்னை கமிட் பண்ணும் பொழுது, அதை செய்யும் பொழுது, கர்த்தர் நீ செய்ய ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, புறப்படும் பொழுது உன் கண்கள் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆகும். When you commit anything to the Lord will start to open your inward spiritual eyes to see the big thing. தூரத்துல பார்க்கறான், அந்த தூரத்துல அந்த பிளேஸை பார்க்கறான். At the long distance he is seeing the particular place. ஹalleluya சொல்லுங்களேன். Let's all say hallelujah. சத்தமா அல்ல சொல்லுங்களேன். Shout and say hallelujah. ஹalleluya சொல்லுங்களேன். Let's all shout and say. ஆண்டவருக்காக ஒரு கமிட்மென்ட் பண்ணி புறப்படும்போது உன் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆகும். When you make a commitment and start your journey, your spiritual eyes will be open. வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, we are reading the Bible. தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றான், he is looking at the servants and saying, அந்த பிளேஸ்க்கு நானும் என் மகனும் போறோம். I'm going to that particular place, I and my son. நாங்க ரெண்டு பேர் தொழுதுகொள்ள போறோம். we both are going to worship the Lord. நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு you all stay right here. ரெண்டு பேரும் ஜாலியா போறாங்க. The both of them are going very happy. ஐசக் ரொம்ப ஜாலி. Isaac was very happy. ரொம்ப சந்தோஷமா போறான். he's going very happily. மலை ஏறுறான். He's climbing the mountain. அப்பாவோட ஏறுறான். He's climbing with the father. ஒரு புது அனுபவம். A new experience. சந்தோஷம். He was very happy. மகிழ்ச்சி. He was very joyous. ஒரு மனுஷன் ஆபிரகாமுடைய இதயம் உடைஞ்சு போயிருக்குது. But Abraham's heart was broken. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஸ்டெப் மலை ஏறும் பொழுதும், each step that is taking in the mountain, ஒவ்வொரு ஸ்டெப் மலை ஏறும் பொழுதும், in each and every step அவருடைய உள்ளம் உடையுது. his heart has been broken. ஒவ்வொரு நிமிஷத்தை நோக்கும் பொழுதும், at every minute, அந்த மலை உச்சிக்கு போற வரைக்கும், when he's going to the top of the mountain, இருதயம் சுக்கு நூறாயிடுச்சு. his heart was completely broken. Amen. Amen. Hallelujah. 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 லாஸ்ட் வீக் என்னுடைய சர்ச்சில் ஒரு HR மேனேஜர் வந்துட்டு இருக்காரு, பெரிய கம்பெனி மேனேஜர். Last week in my church a particular HR has been coming to my church. அவருக்கு monthly 3 lakh salary. Every month he received 3 lakhs salary. அவங்க ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க. The husband wife have been separated.
சோ அந்த பொண்ணு அவர் வச்சிருக்காரு, பையன் அவங்க அம்மாவோட போயிட்டாங்க. He has a daughter and the son is with the mother. சோ அவங்க அந்த பர்த்டேக்கு இவருடைய 50th பர்த்டே எப்ப நான் கொண்டாட போனேன். I'm going to celebrate the 15th birthday of the daughter. இவர் என்ன செய்தாரு, அவங்க சன்னை என் பர்த்டேக்கு வான்னு கூப்பிட்டுருக்காரு. What does he did? He called his son for the birthday. அதுக்கு அவன் ரிப்ளையே பண்ணல. There was no reply for it. இவர் சின்ன குழந்தை மாதிரி அழுகுறார் அழுதுட்டே இருந்தார். He started crying as a small baby and kept on crying. கடைசியா ஒரு காரியத்தை செய்தாரு. Finally he did a particular thing. அவர் அவங்க சன்ன மாதிரியே ஒரு பையனை கண்டுபிடிச்சாரு. He started looking for a particular boy similar to his son. அதே மாதிரி ஃபேரா இருக்கிற பையன், A similar fair boy, அதே ஹைட், a similar height, அதே ஏஜ். at that particular age. அவனை பார்த்து அவனை கூட்டி வந்து, இது என் சன் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்து, என் சன்னுக்கு பதிலா நான் கூட்டி வந்திருக்கேனாரு. He brought him instead of my son, I brought this boy. அவனை பார்க்கும்போது ஒரு ஆறுதல் அடைஞ்சாரு. When he started seeing that boy, he was very happy. என் சன் வரல, I didn't have my son, சன் மாதிரியே இருக்கிற அந்த பையன், but I have this boy similar to my son. நான் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறேன். I was very little bit comforted. ஹல்லே சொல்லுங்களேன். Hallelujah. சத்தமா ஹல்லே சொல்லுங்களேன். Let's all shout and say hallelujah. ஆண்டவர் ஈசாக்க தவிர வேற யாரையும் பலியிடாத, ஈசாக்க தான் நீ பலியிடணும். The Lord said you have to sacrifice only Isaac and not anyone similar to him. மலைக்கு போயிட்டாங்க. They went to the mountain. மலைக்கு போனதுக்கு அப்புறம் After they went to the mountain, இப்ப பலிபீடத்தை கட்டுறதுக்கு ஈசா கல் எடுத்து கொடுக்கறாரு. Isaac gave all the stones to build the altar. அங்க பலிபீடத்தை கட்டறதெல்லாம் வந்து யார் பலியிடணுமோ அவன் தான் கட்டணும். Those who are going to offer the altar should build the altar. மோசே நாட்கள்ல பலிபீடம் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கும். In the days of Moses, altar has already been built. ஆனா இங்க பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தை பலியிட்டு அந்த பலிபீடத்தை இடிச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிரணும். But the altar here should be, they have to offer the sacrifice and they should remove it all together. மெல்கிசேதேக் காலத்துல பலிபீடம் கட்டப்படணும், பலியிடணும், அத உடனே அத டெமாலிஷ் பண்ணிரணும். In the days of Melchizedek, they build the altar and offer the sacrifices and they'll remove the altar. ஒவ்வொரு முறையும் புது பலிபீடம் கட்டிட்டே இருக்கணும். Each and every time they build a new altars. ஹalleluya சொல்லுங்களேன். Hallelujah. இவ பலிபீடத்தை உண்டாக்குறாங்க. Now they are starting to build the altar. அந்த பலிபீடத்தை உண்டாக்குறதுக்கு ஈசா கல் எடுத்து கொடுக்கறான். Isaac is helping to build the altar. நல்ல ஒரு மேடை உண்டாயிடுச்சு. There was a big height of altar. ஈசா கேக்குறாரு, எல்லாருக்கும் நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, கட்டை இருக்குது, அப்பா எங்கப்பா ஆடு எங்கப்பா பலிக்கு ஆடு எங்கப்பான்னு சொல்லும் பொழுது இப்ப ஆபிரகாம் மேல ஒரு ஸ்ட்ரெngth வந்துச்சு. Isaac started asking, "Oh Father, we have the fire, we have the wood and we have everything, but where's the sheep to be to sacrifice?" பலிக்கு போய் ஆடை பிடிக்கும் பொழுது ஆடு ஓடும் பாத்தீங்களா? When they are offerings to the sacrifice, the sheep who used to run. கோழி கடைக்கு போய் கோழியை வெட்ட போகும்போது கோழியை வெட்டுறதுக்கு முன்பாக அந்த கோழியை பிடிக்க போகும்போது கோழி ஓடும் பாத்தீங்களா? When you're going to the chicken shop, the hen started running if you go and catch it. ஆனா ஐசக் ஓடல. But Isaac didn't run. அப்பா மேல நம்பிக்கை. He had faith in his father. இப்ப பிடிச்சாம் பாத்தீங்க ஆபிரகாம். Now Abraham started holding his son. பயங்கரமான ஒரு பிடி. With a tight hold. பயங்கர ஸ்ட்ரெngth ஓட பிடிச்சான். With a full strength. அந்த பலி நீதான் சொன்னாரு. He said, "You are the sacrifice." இப்ப ஆபிரகாம் மேல வைத்த நம்பிக்கையில ஈசாக்கு உடைஞ்சு போச்சு. Oh, the faith that he had upon his father is all broken. இந்த பிடியில இருந்து ஈசாக்கால தப்ப முடியல. He cannot run from his father. ஈசாக்கு உடையறாரு. Isaac has been broken. இப்படி ஒரு கொடூரமான அப்பாவா? Oh, such a kind of father. ஈசாக்கு வந்து என்னை பலியிடுங்கன்னு சொல்லல. Isaac didn't say, "Oh, offer me." ஆனா ஈசாக்கு கதறுகிறார், அப்பா விட்டுருங்கன்னு கதறுறாரு. But Isaac started to cry, "Oh Father, please leave me and leave me." ஆனா ஆபிரகாம் விட மனசு இல்ல. But Abraham didn't leave him. அவனை கொண்டு போய் கட்டுறாரு. He's binding him with அவன் வெளிய ஓடின கூட கட்டுறாரு. He's tying with him a rope. கத்துறா. He started Daddy. crying. "Oh Daddy. Daddy. Oh Daddy. Daddy. Oh Daddy." மனசு இருதயத்தை கல்லாக்கிட்டு. But he started having his heart of very ஒரு hard. பக்கத்துல நெருப்பு. One side he had the fire. ஒரு பக்கத்துல கத்தி. One side he had the knife. ஆண்டவர் பேசினாரா? Did the Lord speak? பேசல. No, he didn't speak. நெருப்பு எடுக்கும்போது பேசல. When he took the fire, he didn't speak. ஈசாக கட்டும்போது பேசல. When he tied the கத்தி எடுக்கும்போது பேசல. When he took the knife, the Lord didn't speak. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்களேன். Shout and say hallelujah. கத்தி எடுத்து குத்த போகும் பொழுது When he started piercing him, ஆண்டவர் பேசுறாரு. the Lord started to speak. ஆண்டவர் பேசுறாரு. The Lord started to speak. பேசுற வார்த்தையை கவனிங்க. We are going to see that word. வேதம் சொல்லுகிறது. The Bible says. வேதம் சொல்லுகிறது. The Bible says. Hallelujah சொல்லுங்களேன். Hallelujah. 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 பின்பு 10ஆம் வசனம், பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு The 10th verse, and Abraham தன் stretched கையை forth நீட்டி கத்தி எடுத்தான். and took the knife to slay the son. At that time, கர்த்தருடைய தூதனானவர், the angel of the Lord, வானத்திலிருந்து called him unto heaven ஆபிரகாமே, and said, Abraham, ஆபிரகாமே, Abraham, Lord, I am ready, and said, Here I am. அப்பையும் ஆண்டவர் இத மாற்று தர சொல்லப்பா இல்ல, ரெடி.
இதோ அடியேன் ரெடியா இருக்கிறேன். Even now at that Abraham said, Lord, I'm ready here. ஸ்டாப், நீ வெட்டாத. He immediately said, stop, do not lay your hand உன் upon the பிள்ளையாண்டவனை child. கைய போடாத. Do not lay your hand upon the ஒன்றும் செய்யாத. child. Don't do anything. உன் புத்திரன், Your son, உன் ஏகசுதன் your only son, என்று பாராமல் you're not seeing it. எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் Just for me you have given him. தேவனுக்கு பயப்படுவேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். I know that you are trusting and you are praising the Lord. ஆண்டவர் உங்ககிட்ட உங்க பிள்ளையை கொடுக்க சொல்லல. The Lord didn't ask him for a child. ஆண்டவர் உங்ககிட்ட நேரத்தை கொடுக்க சொல்றாரு. He's just asking to spend time with him. ஆண்டவர் உங்களுக்கு சர்ச்சுக்கு வர சொல்றாரு. He's asking to come to the ஊழியத்துக்கு வர church. சொல்றாரு. He's coming to do the ministry. தைத்த கொடு நான் சொல்றாரு. He's just asking the உங்க tithe. பெருசா கேட்கல. He didn't ask big things from இயேசு you. தேவனுடைய குமாரனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு The only name of Jesus, சிலுவையில பலியிடும் பொழுது when you offer him as a sacrifice at the cross, பிதாவே, oh Father, பிதாவே, oh Father, ஏன் என்னை கைவிட்டீர்? why did you forsake me? ஆண்டவர் இயேசுவின் முகத்தை பார்க்கல. He didn't see the face of Jesus. ஆண்டவர் இயேசுவின் முகத்தை பார்க்கல. He didn't see the face of அந்த Jesus. இயேசுவுடைய மேல பத்தின உங்க பாவம் ஏன் பாவம் எல்லாருடைய பாவம் இயேசு மேல சுமத்தப்பட்டிருக்குது. Upon Jesus we had my sin and your sin. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, My dearly beloved, ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் one sacrifice is to be அந்த பலியுடைய sacrificed. தலை மேல Upon that head, ஆசாரியன் கைகளை வைத்து the priest will have his head. இஸ்ரவேலுடைய பாவங்களை எல்லாம் சொல்லுவானாம். He will tell all the sins of அந்த Israel. பாவங்களை அந்த ஆடு சுமக்கும் பொழுது When that particular sheep receive அந்த all ஆடு the things, பலியிடப்படும். that goat will be sacrificed. Hallelujah. Hallelujah. இயேசு, In Jesus. இயேசு, Jesus. இயேசு, Jesus. இயேசு, Jesus. இயேசு, Jesus. இயேசு, Jesus. உனக்காக, It's for you. எனக்காக, It's for me. சிலுவையில பலியாடா. He had been offered ஒரு as a வார்த்தை கூட sacrifice for பேசல. Jesus. He didn't speak even one word. Hallelujah. 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 அவ்வளோ பெரிய தேவனுக்கு, Oh, the big God. உங்களுக்காக எனக்காக பலியான தேவனுக்கு Just for you and me as he has sacrificed. நம்மள ஒப்பு கொடுக்க கூடாதா? Can't we give him as a sacrifice? கண்களை மூடிக்கொள்ளும். Let's all close our eyes and pray. ஆர்ப்பணிக்கின்றே, ஆர்ப்பணிக்கின்றே, ஆவியாத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கின்றேன். I surrender all. I surrender. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. கண்களை மூடிக்கொள்ளுமா. Let's all close our eyes. All to thee, my blessed Savior. I surrender all. I surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender all. சகோதரனே, சகோதரியே, My dear brother and sister, உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்களா? will you commit your life to the Lord? டோட்டல் சரண்டர், A complete surrender to him. 100% ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க 100% to the Lord. அர்ப்பணிப்பீங்களா? Will you commit it to the Lord? அர்ப்பணிக்க விரும்புறவங்க Those who are willing to commit to your life, தயவு செய்து எழுந்து கொள்ளுங்க. kindly stand up. கொஞ்சம் யோசித்து பாருங்க. Listen for a while. ஈசாக்குடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? The Isaac was going, Abraham's son. ஈசாக்குடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? How was the heart of Isaac? அதுக்கப்புறம் ஈசாக்குடைய உள்ளம் உடைஞ்சு போச்சு. After that, the heart of Isaac has been broken. அவனால அப்பாட்ட போக முடியல. Oh, father, you cannot go from the father. All to thee, my blessed Savior, I surrender. I surrender all. யார் வேண்டும் உங்களுக்கு? I
Whom do you want today? ஏசப்பா வேணுமா? Do you want Jesus? இந்த உலகம் வேணுமா? Or you want the world? உன் ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா? Do you want your friends? உன் வீடு பங்களா வேணுமா? Or you want the house and big bungalows? ஆண்டவரை நீ நேசிக்கிறீங்களா? Do you love the Lord Jesus? I surrender all. I surrender all. எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா? Let's all pray, committing everything to the Lord. Blessed Savior, எங்கள் நேசிக்கிறீர்கள் அன்பு தகப்பனே. Our dear Heavenly Father, எங்களுக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. Lord, we don't want anything for us. என்கிறது என் தகப்பனே. Lord, our dear Father, யார் மேலயும் வைக்கலப்பா. Lord, we are not keeping our love upon anything. 100% Lord, 100%. உமக்கு தான் கொடுக்க விரும்புகிறோம். Lord, we are loving to give it to you. எங்க நேசத்தை, Oh, our love, எங்க பாசத்தை, our affection, எங்க உணர்ச்சியை and all our things. உமக்கு தான் சொந்தம்ப்பா. Lord, it all belongs to you.